Dear learners, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு நியூ சீரியஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த சீரீஸில் வந்து பைத்தானை வந்து நம்ம முழுமையாக கற்றுக்க போகிறோம். எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பைத்தானில் இருக்கிற வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், அதில் கண்டிஷன்ஸ், அது மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி வந்து பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, அந்த பேக்கேஜ்லாம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் லேர்ன் அண்ட் ஷைன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு எந்துவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்டமில் வந்து பைத்தான் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு பைத்தான் டைப் பண்ணுங்கள். ஸோ பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அகெயின் வந்து இந்த சி யூசர்ஸ் அந்த இதுலேயே வந்ததுன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து இங்கே வந்து பைத்தானுக்குள்ளே வந்து என்டர் ஆகிடும். அதேமாதிரி இப்படி கூட செக் பண்ணலாம். பைத்தான் வெர்ஷன் டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் வாஸ் நாட் ஃபவுண்டுன்னு இருக்குது. ஸோ நம்ம சிஸ்டம் வந்து இப்போதைக்கு பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகலை. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம். ஸோ கூகுளில் போயிட்டு பைத்தான் டவுன்லோட் கொடுங்க. இல்லை ஃபஸ்ட்டு python.org இருக்கு இல்லையா? ஸோ அந்த லிங்க்குள்ளே போங்க. ஸோ இங்கே வந்து ஹிஸ்ட்ரி நிறைய காமிக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ஹிஸ்ட்ரி அது எவ்வளோ நாளைக்கு இருந்தது அப்படின்ற இதெல்லாமே காமிக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே டவுன்லோட்ஸில் போயிட்டு உங்களுடைய என்ன ஓஎஸோ அந்த ஓஎஸை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் இன்ஸ்டாலேஷன் மேனேஜர்னு இருக்குது, லேட்டஸ்ட் பைத்தான் ரிலீஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டாலேஷன் மேனேஜர் வேண்டாம், நீங்கள் லேட்டஸ்ட் ரிலீஸ் என்னவோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இங்கே பாருங்கள் பைத்தான் வந்து 3.14.2 இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த விண்டோ வரும். ஸோ இதில் மறக்காமல் வந்து ஆட் python.exe2 பார்த்துருக்கலையா, இது செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நவ் கொடுங்க. கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் வேண்டாம். இங்கே வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் கேட்கும். நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக உங்களுடைய சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப குயிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, செட்டப் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் டைப் பண்ணி பாருங்கள் பைத்தான்ட்டு. பைத்தான். இப்போ பாருங்கள் பைத்தான் வந்து உங்களுக்கு காமிக்குது. என்ன வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்குது. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து அகெயின் இதே கமாண்டில் தான் வந்து நின்றுது. இப்போ வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு இல்லையா? ஓகே. ஸோ நம்ம இதில் வந்து பைத்தான் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஐடின்றது ஒன்றும் இல்லை, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து கோடெல்லாம் வந்து டைப் பண்ணுவீங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட்டில் வந்து அது வந்து அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும் போதே ஒரு ஐடி எல்இ வந்து இன்ஸ்டால் ஆகும். இந்த பாருங்கள் ஐடி எல்இ பைத்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து கோடெல்லாம் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிமிட்டட் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஒரு பிகினர்ஸ் லெவலில் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். அட்வான்ஸ் கோடிங் அதெல்லாம் வந்து இதில் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஜஸ்ட்டு வந்து ஃபியூ லைன் ஆஃப் கோடு செக் பண்ணுறது அதுக்கெலாம் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அவுடேட்டட் மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம தனியாக ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா பைச்சாம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ கூகுளில் போயிட்டு பைச்சாம் டவுன்லோட் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட்டு இந்த ஜெட் பிரெயின்ஸ் வருது இல்லையா? ஸோ இதில் போயிட்டு இந்த ஐடியை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய கோர்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஐடியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன விண்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். சிம்லர் தான். ஸோ அப்படியே இன்ஸ்டால் ஆனவுடனே நீங்கள் அதை அப்படியே ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொடுத்து ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ஆகிடும். ஸோ அதனால் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதோட ஐடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த ஐடி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இன்டர்ஃபேஸ் இது.
புதுசாக இன்ஸ்டால் பண்ணியிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் எங்கே இருக்கோ நீங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா டிஃபால்ட்டு, அந்த இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் காமிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஐடி. நம்ம இதில் தான் வந்து நம்ம வந்து கோடெல்லாம் நம்ம ரன் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், ஸோ நம்ம இன்றைக்கி வந்து எப்படி வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதாவது என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்றலாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.